மாநகராட்சி மேயர் தேர்தல் தொடர்பாக அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சலசலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 10:30 மணியளவில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி ஆகியோரது தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வந்த சூழலில் கவுன்சிலர்களுக்கிடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தொடர்ந்து நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ரங்கநாயகியை மேயர் வேட்பாளராக தேர்வு செய்ததற்கு மூத்த கவுன்சிலர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கோவை மாநகர மேயர் தேர்தல் தொடர்பாக அமைச்சர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் சலசலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி களம் காணக்கூடிய சூழலில் அவரை தேர்ந்தெடுத்ததற்கு மூத்த கவுன்சிலர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து சலசலப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முடியக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து வருகிறோம். கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அங்கு கவுன்சிலர்கள் மத்தியில் சலசலப்பானது ரங்கநாயகியை மேயர் வேட்பாளராக அறிவித்ததற்கு மூத்த கவுன்சிலர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மூத்த கவுன்சிலர்கள் நாங்கள் இருக்கும்போது புதுமுகத்திற்கு மேயர் பதவியா என கேட்டு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர் முத்துசாமியுடன் மூத்த கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த கூட்டமானது முடிவடைந்திருக்கிறது. அமைச்சர் முத்துசாமியுடன் மூத்த கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த கூட்டமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. கோவை மேயர் தேர்தல் தொடர்பாக அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சலசலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. ரங்கநாயகியை மேயர் வேட்பாளராக அறிவித்ததற்கு மூத்த கவுன்சிலர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மூத்த கவுன்சிலர்கள் நாங்கள் இருக்கும்போது புதுமுகத்திற்கு மேயர் பதவியா என கேட்டு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தங்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என கூறி மீனாலோகு, சாந்தி முருகன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கண்ணீர் சிந்திருக்கிறார்கள். கோவை மேயர் தேர்தல் தொடர்பாக கவுன்சிலர்களுக்குள்ளாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து கூட்டமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. அமைச்சர் முத்துசாமியுடன் மூத்த கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமளா. அவரிடம் பேசலாம். வணக்கம் பரிமளா, அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்பு தொடர்பான முழு விவரங்கள். சரிதா, தற்பொழுது மாநகராட்சிக்கு பின்பு இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் இன்னும் 10 நிமிடத்தில் மறைமுக தேர்தலானது கோவை மாநகராட்சியில் நடைபெறக்கூடிய நிலையில் இந்த திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இதில் கிட்டத்தட்ட 100 கவுன்சிலர்களுமே பங்கேற்குமாறு அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 93 கவுன்சிலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இந்த 93 கவுன்சிலர்களுக்குமே இந்த தேர்தல் தொடர்பான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் சில மூத்த கவுன்சிலர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாகவே அமைச்சர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்கின. இந்த வாக்குவாதத்தால் இந்த பகுதியில் முழுவதுமே சிறிது நேரம் பரபரப்பானது. இதனைத் தொடர்ந்து சக கவுன்சிலர்கள் அவர்களை மினிஸ்டர் முன்னாடி இப்படி பேசக்கூடாது என்று கூறி அவர்களை வெளியேவும் அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 76வது வார்டு லட்சுமி முருகன் கவுன்சிலர் கண்ணீர் விட்டு அழுது தனக்கு அந்த சீட் வழங்கப்படவில்லை என்று அமைச்சர்கள் மத்தியிலேயே கேள்வி கேட்க தொடங்கியதுமே இந்த ஆலோசனை கூட்டம் முழுவதுமாகவே பரபரப்பாக மாறியது. கிட்டத்தட்ட 73 திமுக கவுன்சிலர்களும் இந்த மண்டபத்திற்கு அதிகாலை முதலே வரவழைக்கப்பட்ட ஆலோசனைகளானது வழங்கப்பட்டிருந்த நிலையில் மேயர் சீட்டானது ரங்கநாயகிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் மற்ற மூத்த கவுன்சிலர்களுக்கு இந்த சீட் வழங்கப்படாததால் மிகப்பெரிய அதிர்ச்சியானது நேற்றைய தினத்திலிருந்தே நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மொத்த அதிர்ச்சியுமே இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது. பரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.